பயம் என்கிற சிறையிருப்புல பிசாசு வைப்பு. சில நேரங்கள் நீங்க நல்லா இருக்கும் போதே ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஏதோ ஒன்று நடக்க போகுது. பிசாசு எப்பவுமே நல்லா கேளுங்க, உங்களுக்குள்ள நுழைஞ்சு கிழிய செய்ய அவனுக்கு ஒரு கதவு திறக்கப்படும். அந்த கதவு தான் பயம். அந்த பயம் என்கிற கதவை திறந்துட்டீங்கன்னா படான்னு உள்ள வந்துடும். பைபிள் சொல்லுது, யோபுவை குறித்து பயந்த காரியம் நேரிட்டு நான் அஞ்சினது எனக்கு வந்தது. யோபு பாருங்க, நல்லா இருக்கும் போது பிள்ளைங்க 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க, நல்ல வீடு, எல்லாம் ஆயிரக்கணக்கான ஒட்டகம், மாடு, கழுத, 100 ஆயிரக்கணக்கான வேலைக்காரங்க இருக்கிறாங்க. ஆனா இந்த யோபுக்குள்ள ஒரு பயம். என்ன பயம்? நல்லா இருக்கிறோமே, திடீர்னு பிள்ளைங்களுக்கு செத்து போயிட்டா என்ன பண்றது? நல்லா இருக்கிறோம், திடீர்னு ஏதாவது வியாதி வந்துருச்சுன்னா என்ன பண்றது? நல்லா இருக்கும் போதே ஒரு பயம் அவனுக்குள்ள. சில பேர் இங்க நல்லா தான் இருக்கிறீங்க, ஆனா உங்களுக்குள்ள நல்லா இருக்கும் போதே ஒரு பயம். திடீர்னு கேன்சர் வந்தா என்ன பண்றது? எதுக்கு உனக்கு கேன்சர் வரணும்னு நீ யோசிக்கிற? நல்லா தானே இருக்கிற, வராதது வந்தா என்ன ஆகுறதுன்னு ஏன் யோசிக்கிறீங்க? அதுதான் பிசாசுக்கு கதவு. சும்மா போற கேன்சர் ஆவியையும் ஐயோ நீ வந்துட்டா என்ன ஆகும்னு நினைக்கும் போது ஓஹோ இவங்களுக்கு நம்மள கண்டா ஒரு பயம் இருக்குதுன்னு அது உள்ள வரும். தைரியமா இருக்கணும் தேவ பிள்ளைகள். தான் பைபிள் சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பலனுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே நடக்க. தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட டாக்டர் கிளிஃபோர்ட் குமார், ஆனால் தேவன் அந்த மனுஷனை எடுத்து உண்மையாவே அற்புதமாய் பயன்படுத்தி அநேக கட்டுண்ட ஜனங்களை டாக்டர் கிளிஃபோர்ட் குமார் எவ்வளோ நூற்றுக்கணக்கான ஜனங்களை தனிப்பட்ட விதத்துல ஜெபித்து விடுதலைக்குள்ள நடத்தி இருக்கிறார். அப்படி அவர் நல்லா ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது 42 வயசுல அவருக்கு த்ரோட்ல கேன்சர். டாக்டர் சொல்லிட்டாங்க, மிஞ்சி போனா ஒரு 2 வருஷம் இருப்பா, அவ்வளவு, இது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனாலும் அவர் பயப்படல. அவர் ஆண்டவர் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருந்தார். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில நிறைவேறும், ஆண்டவரை எடுத்து பயன்படுத்தும். கொஞ்ச நாட்களுக்குள்ளேயே அந்த கேன்சர் அப்படியே த்ரோட்ல இருந்து மறைஞ்சே போச்சு. பிசாசு பார்த்தா திரும்ப அவருக்கு இன்னொரு முறை பல ஆண்டுகள் கழிச்சு கேன்சரை கொண்டு வந்தான். அதே த்ரோட் கேன்சர் திரும்ப வந்தது பல ஆண்டுகள் கழித்து. அப்போ அவர் பயப்படல. என்னை ராஜாவின் கைக்கு தப்ப வித்தவர், அக்கினி சூளைக்கு தப்ப வித்தவர், கடந்த காலத்தில் என்னை தப்ப வித்தவர் இப்பொழுதும் என்னை தப்ப வைக்க வல்லவரா இருக்கிறார். உன்னை கடந்த காலத்தில் தப்ப வித்தவர் இனியும் தப்ப வைப்பார். இனி வரப்போகும் பிரச்சனைகளுக்கு உன்னை தப்ப வைப்பார். டாக்டர்ஸ்கள் சொன்னாங்க 44 வயசை பார்ப்பது கஷ்டம். எத்தனை வயசுல மரிச்சார் தெரியுமா? மரிக்கும் போது அவருக்கு 92 வயது. அதுதான் கர்த்தர். நான் சொல்றேன், இந்த வியாதி, இந்த மந்திரம், இந்த பிசாஸ் இதெல்லாம் நம்ம வாழ்நாட்களை தொடவே முடியாது. ஏன்னா நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. கர்த்தரை தன் தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் உனக்கு செய்வேன் என்று சொன்னதை எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்ட பிறகுதான், உன் ஜீவனை திருப்திப்படுத்தின பிறகுதான் ஆண்டவர் உன்னை பரலோகத்துக்கு எடுப்பார்.